இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் வந்து ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்தவனாயிருந்தான். இந்த இடத்துல யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசுவை குறித்து சாட்சியாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. யோவான் இயேசுவை குறித்த ஒரு சாட்சியாக அவர் பூமியிலே பிறந்து வருவதை பார்க்க முடிகிறது. இயேசு ஒளியாகவே இருக்கிறார் என்பதை தெள்ளத் தெளிவாக யோவான் அதை சொல்லுகிறார். அவர் வெளிச்சமாகவே பூமியிலே வெளிப்படுகிறார். அப்போ இருள் என்பது இந்த பூமியிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே அநேக பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் பூமியிலே அது தீர்க்கும்படியான ஒரு ஒளி பூமியிலே உதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவானவர் இந்த பூமியிலே ஒளியாக வெளிப்படுகிறார், வெளிச்சமாகவே வெளிப்படுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் அடைந்து கிடந்தாலும் அந்த மனிதனை அவனை பிரகாசிக்கும்படியாக அவர் ஒளியாக இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது தேவன். அவரே இந்த பூமியை உதிக்க பண்ணுகிறார், அவர் வெளிச்சமாக்கப்படுகிறார். அதுதான் தேவன். இருள் விலகும், ஒளி பிரகாசிக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு செய்து வருகிறார். அதை விசுவாசியுங்கள். இயேசுவை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒளியாக பிரகாசிப்பார். உங்கள் வாழ்க்கை மாறும், நிச்சயமாகவே மாறும். எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.